ஒரு காலத்தில் பகவான் விஷ்ணு பூமிக்குச் சென்று சுற்றி பார்க்க முடிவு செய்தார். லட்சுமி தேவி இதை பார்த்து விஷ்ணுவிடம் தன்னை பூமிக்கு அழைத்து வர முடியுமா என்று கேட்டார். விஷ்ணு ஆம் என்றார். ஆனால் ஒரு நிபந்தனையின் கீழ் தெற்கு திசை பார்க்கக்கூடாது. பின்னர் இருவரும் பூமிக்குச் சென்றனர். அவர்கள் பூமியில் நடந்து செல்லும்போது லட்சுமி தேவி தெற்கு திசையை காணாமல் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் திரும்பி தெற்கு நோக்கி பார்த்தார்கள். அழகான கடுகு பூக்கள் நிறைந்த வயல், கரும்புச் செடிகள் அவர்களுக்கு தெரிந்தன. பின்னர் லட்சுமி தேவி இந்த கடுகு பூக்களால் தன்னை அலங்கரித்து கரும்புச் சாற்றை குடித்து மகிழ்ச்சி அடைந்தார். இதைக் கண்ட விஷ்ணு கோபமடைந்தார். இதை செய்ததற்காக லட்சுமி தேவியை 12 ஆண்டுகள் பூமியில் இருக்கச் சொன்னார். இந்த பயிர்களை வளர்த்த விவசாயி லட்சுமி தனது வீட்டிற்கு வந்ததால் மிகவும் பணக்காரரானார். 12 ஆண்டுகளுக்குப் பிறகு விஷ்ணு லட்சுமி தேவியை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தார். இருப்பினும் விவசாயி லட்சுமி தேவியை விட்டுவிட விரும்பவில்லை. இதை பார்த்த பிறகு லட்சுமி ஒவ்வொரு ஆண்டும் தந்தேராஸில் தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு வருவதாக உறுதியளித்தார். இதை கேட்டு விவசாயி மகிழ்ச்சியடைந்தார். ஒவ்வொரு ஆண்டும் தந்தேராஸ் தனது வீட்டை அலங்கரித்து லட்சுமி தேவியை வரவேற்க வீட்டில் நெய் விளக்குகளை ஏற்றி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயி மேலும் மேலும் பணக்காரரானார். எனவே இந்த நாளில் அனைவரும் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்ய அலங்கரித்து லட்சுமி தேவி தங்கள் வீடுகளுக்கும் வரவேற்கத் தொடங்கினர்.